வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் பீஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். எல்லோரும் பாருங்கள். சுலபமாக லைனிங் ப்ளவுஸு எப்படி நம்ம பேக் பீஸ் ரெடி பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து ரவுண்டு நெக்கு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரவுண்டு நெக்குன்றதுனால இப்போ லைனிங்கும் இது பண்ணிட்டேன். இது பார்ட்ரு வரதுனால இவங்களுக்கு வந்து ஹிப்பு வந்து கொஞ்சம் இறக்கி வைக்கிறோம். அதனால் பார்ட்ரு வரதுனால பார்ட்ரோடு நம்ம வைக்கிறதுனால இங்கேயும் நம்ம டிச் பண்ணிக்குவோம், இங்கேயும் டிச் பண்ணிக்குவோம். அதுக்காக இப்போ லைனிங்லேயும் ரவுண்டு நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ரவுண்டு நெக்குன்றதுனால பாருங்கள், ரொம்ப சுலபமாக லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம டேன் பண்ணுறோன்னு பார்த்துக்குங்க. தையல் அடிச்சுட்டு டேன் பண்ண வேண்டியது தான். கவனமாக நம்ம லைனிங் மட்டும் அளவு மாறாமல் செட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பீஸோட இந்த பீஸை கரெக்டாக இப்போ செட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரே ஈக்குவலாக ஹிப் சைஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். நெக்கும் அளவாக கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அப்படியே தையல் போட வேண்டியது தான். ரவுண்டு நெக்குன்றதுனால நம்ம எந்த நெக்கு வேணுமோ மாடல் கட் பண்ணிக்கிட்டு லைனிங்கை உள்ளே போட்டு நம்ம கட் பண்ணி தையல் போட வேண்டியது தான். இப்போ வந்து ரவுண்டு நெக்கு வந்து நம்ம தையல் அடிச்சிட்டோம். இந்த கர்வ் கரெக்டாக இந்த ரவுண்டு அந்த ஷேப் அழகாக வரணுன்னா, இந்த வளைவு ஒழுங்காக வரணுன்னா இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் சின்னதாக இப்படி நாச்சு போட்டுக்கணும். அப்போ வந்து டேன் பண்ணும்போது ஷேப் அழகாக வரும். இப்போ நாச்சு போட்டுக்கிட்டோம். இங்கே வந்து பார்ட்ரு இருக்குது ப்ளவுஸில். நல்லா பாருங்கள், ப்ளவுஸில் பார்ட்ரு இருக்குது. இப்படி ஈவனாக வச்சு நம்ம தையல் போடணும். போட்டாச்சு. இப்போ டேன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டேன் பண்ணி எட்ஜி போட்டோம்னா முடிஞ்சிருச்சு பேக் பீஸ். டேன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் இங்கேயும் ரெடி ஆகிடுத்து, இங்கேயும் ரெடி ஆகிடுது. ரெண்டு இடத்துலையும் நம்ம எட்ஜி போட்டோம்னா முடிஞ்சிடுது. இப்போ நெக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்கு போடுறேன். டேன் பண்ணி அயன் பண்ணிவிட்டு கூட எட்ஜி போடுவாங்க. நம்ம இப்படி கையிலே நல்லா போஸ் பண்ணிவிட்டு அழகாக தையல் போட்டுக்கலாம். நெக்கு ரெடி ஆகிடுது பாருங்கள். ரவுண்ட் நெக் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. உள் பக்கமாக அந்த கட்டிங் போட்டதுனால அந்த நாச் கட்டிங் போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நெக்கு எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதேமாதிரி இந்த இதை இப்படி பண்ணிக்கிட்டு சமமாக ஹிப்பாண்டையும் நம்ம வந்து ஹெஜ்ஜி போட்டுக்கணும். லைனிங் வந்து மேலே வராது, அப்போ தான் வராமல் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம எட்ஜி போடுவோம்.
எட்ஜி போட்டு முடிக்க போகிறேன். பேக் பீஸ் எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணுறது பாருங்கள் லைனிங் ப்ளவுஸ்க்கு. எவ்வளோ சுலபமாக பேக் பீஸ் அழகாக ரெடி ஆகிடுது பாருங்கள், நெக்கு இதெல்லாம். இப்போ அடுத்தது நம்ம இந்த ப்ளவுஸுக்கு லேஸ் வைக்கணுன்னா வச்சுருக்கலாம், இல்லை டிசைன் பண்ணணுன்னா பண்ணலாம். நெக்கு ரெடி ஆகிடுச்சு, கீழே இப்போவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பேக் பீஸில் சென்ட்ரு பார்த்து இங்கே டாட் பிடிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் 2 பக்கமும் அழகாக பேக் பீஸில் டாட் பிடிக்கணும். லைனிங் பீஸும் இந்த ப்ளவுஸ் பீஸும் ஒரே மாதிரி இருக்கணும். டாட்டில் சுருக்கம் வராமல் அழகாக பிடிக்கணும். எக்ஸ்ட்ரா த்ரெட்லாம் அப்பப்போவே கட் பண்ணிக்கணும். ஓவரால் செக் பண்ணும்போது அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. எக்ஸ்ட்ரா த்ரெட்லாம் தைக்கும் போதே கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓவராலாக செக் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா த்ரெட்லாம் வராமல் நல்லாயிருக்கும். எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் பேக் பீஸு. அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் பீஸுக்கு போக போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பேக் பீஸ் எப்படி தைக்கணும்னு இந்த வீடியோவை பார்த்து கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ஈஸியாக இருந்ததான்னு சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.